ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்மர்கள் யாவருக்கும் ஜோதிடர் சரவணாமிர்தம் பணிந்து வணங்கி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு மண்டோதரி. மண்டோதரி சிறந்த கற்புக்கரசி, மாதரசி, புனிதவதி, யாவரும் தமிழீழ பெண்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் பெருமைப்படக்கூடிய அளவிலும் மண்டோதரி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாம் சிந்திப்போமாக. முன்பொரு காலம், பண்டைய காலத்தில் மதுரா என்கின்ற ஒரு பெண்மணி சிவபெருமான் மீது அளவு கடந்த பாசம், பக்தி கொண்டிருந்தார். முன்பு ஒருமுறை நான் கூறியிருக்கிறேன், யார் ஒருவர் சிவபெருமானை நினைத்து வணங்கினாலும் அவர்களுடைய நெஞ்சத்தையே இருதயத்தையே தன்னுடைய ஆலயமாக மாற்றி அமைத்து கொள்ளும் தடுத்தாட் கொண்ட வள்ளல் பிரான் தான் சிவபெருமான். அவரை நோக்கி கடுந்தவம் மதுரா என்ற பெண்மணி கொண்டிருந்தார். அந்த தவத்தின் பயனாக கைலாயம் சென்று சிவபெருமனை சந்திக்கலாம், தரிசிக்கலாம் என்ற பேராவல் காரணமாக நினைத்து தவம் புரிந்தார். அவருடைய எண்ணம் ஈடேறியது. கைலாயத்திற்கும் சென்று விட்டார். அந்த தருணத்தில் பார்வதி தேவி, தாய், உலகத்தின் தாய் பார்வதி அம்மா அங்கு இல்லை, வெளியில் சென்றிருந்தார்கள். அது சமயம் சிவபெருமான், யாவரையும் தடுத்தாட்கொண்ட வள்ளல் சிவபெருமான் யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்தார், தியான நிலையில் அமர்ந்திருந்தார். பார்த்து கொண்டே இருக்கிறார் மதுரா பெண்மணி. அளவு கடந்த காதல், பக்தி, பாசம் எல்லாமே இரண்டர கலந்த நிலையில் பக்தி பெருக்கால் சிவபெருமானை ஆறு தழுவி கொண்டார். உடனே அண்ட சராட்சரங்கள் பிரளயமாக மாறின. இதை உணர்ந்த எங்கிருந்தோ பார்வதி அம்மா ஓடோடி தேடி சிவபெருமான் அருகில் வந்தார். சிவபெருமான் யோக நிஷ்டையில் இருக்கிறார். அந்த மதுரா என்ற பெண்மணி விளைவெழுத்து போய் சற்று தள்ளி நிற்கின்றார். சிவனை அணைத்த காரணத்தினால் அவருடைய உடலில் அங்கு இருந்த விபூதி துண்ணூர் இந்த மதுராவின் பெண்மணியின் மேலாடையிலும் ஒட்டியிருந்தன. இதை பார்த்து புரிந்து கொண்ட தாய் பார்வதி அம்மா கடும் கோபம் சினமுற்றாள். நீ பூலோகத்திற்கு சென்று மனித பிறப்பாக கூட அல்ல, தவளையாக பிறப்பெடுத்து அனுபவிக்க வேண்டும் என்று சபித்து விட்டார். இதனை உணர்ந்த சிவபெருமான் நிஷ்டையிலிருந்து கலைந்து தன்னை நாடி வந்த சிவபக்திக்கு இப்படி ஆகிவிட்டது என்று பார்வதி தேவியை ஆசுவாசப்படுத்தி நிலைமையை விலக்கி கூறினார். நான் சொன்னது சொன்னத்தான். அப்பொழுது சிவபெருமான் தடுத்தாட்கொண்ட வள்ளல் பெருமான், நீ ஈஸ்வரனையே மணக்க ஆசைப்பட்டாய், ஆகவே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒருவனையே உனக்கு மணாளனாக நான் அமைத்து தருகிறேன் என்று சிவபெருமான் வாக்குறுதி தந்தார். இருந்தாலும் உன்னை தடுத்தாட்கொள்கிறேன். பார்வதி தேவியை சமாதானப்படுத்தியாகிவிட்டது. 12 ஆண்டு காலம் மட்டுமே நீ தவளையாக இருக்க கடவுது, பின்பு உன்னை ஆட்கொள்வோம் என்று கூறி, பிறகு அம்மையார், அந்த மதுரா அம்மையார் பூலோகம் வந்தார். ஒரு அடர்ந்த காட்டிலே தவளையாக பிறப்பெடுத்து அவதாரம் எடுத்து நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. அங்கு ஒரு பெரிய மகரிஷி, ஒரு முனிவர் வந்து கொண்டிருக்கிறார். வந்து இடத்தில் திடீரென்று ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டார். அவர் தினமும் பருக ஒரு குவளை பால், அது எப்படியோ அவருக்கு வந்து அமைந்துவிடும். நிஷ்டையில் இருந்தவர் தியானத்தை முடித்து அந்த பாலை பருவார். அவ்வளவுதான் அவருடைய அன்றாட உணவே. அப்படியே சிவன் நிஷ்டையில் அமர்ந்து விடுவார். ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் இதை தினந்தோறும் பார்த்து கொண்டிருந்த அந்த தவளை என்ன செய்தது, அவருக்கும் சிவன் தான், இவருக்கும் சிவன் தான், சிவபக்தி அல்லவா. அந்த முனிவரின் உச்சரிப்பை கேட்டு ஆனந்த கூத்தாடினார். இப்படி இருக்கையில் ஒரு நாகம், ராஜநாகம், அந்த பாலில் நஞ்சை கக்கிவிட்டது. இது தவளை பார்த்து பயந்து அயர்ந்து விட்டது. ஐயோ, முனிவர் இது அறிந்தினால் இறந்து விடுவாரே, இனி பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாயை எப்படி நாம் கேட்பது? முனிவரை சுற்றி வருகிறது. அவர் உணர்ந்தார் இல்லை. மறுபடியும் கண் விழித்து பார்க்கும் பொழுதும் கூட அவரை உணரவில்லை. திடீரென்று தவளை அந்த பாலிலே குதித்து தன்னை மாய்த்து கொண்டது. ஆக கண் திறந்த முனிவர் பருக வேண்டிய பால், இதில் எப்படி தவளை வந்தது? கண்மூடி ஞான திருஷ்டியில் ஆழ்ந்து சிந்தித்தார். எல்லாமே விளங்கிவிட்டது.
நிஷ்டை கலந்தவுடன் என்னை காக்கவே இந்த தவளை இத்தனை பரிவர்த்தனைப்பட்டிருக்கிறது. இனி வரும் பிறப்பில் அழகிய பெண்மகளாக அழகிய மகளாக இவர் உருவெடுக்க வேண்டும் என்று வரம் தந்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் ஆசிரியாக இந்த பெண்மணி ஈஸ்வர பட்டம் வேண்டும் என்று ஒரு ஆண்மணி நாம் தேடித்தர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இவரை மகளாக பெறக்கூடியவர் யார் இருக்கிறார்கள் என்று மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஆசிரியாகவும் வார்த்தைகள் ஒலிக்கின்றன. உடனே என்ன செய்தார்? இந்த பெண்மணி எங்கே வந்து பிறக்க வேண்டும்? பஞ்சபாண்டவர்களுக்கு மாயை மாளிகை அமைத்து தந்தான் மாரீசன் மயன் என்கின்ற ஒரு அரக்கன். அவன் அந்த காட்டிலே ஒரு அரசனாக இருக்கின்றான். அரக்கர்களுக்கெல்லாம் அரசன் அவன். அவன் பெண் குழந்தை வேண்டும் என்று நீண்ட நாட்களாக சிவபெருமானிடம் தவம் இருந்திருக்கிறான். அப்போது சிவபெருமானுக்கு இவன்தான் சரியான தந்தை. ஆகவே இவனுக்கு இந்த தவளையாக இருந்தவளுக்கு மாதிரி என்ற பெண் அவளை அங்கு சென்று பிறப்பெடுக்க வழி செய்வோம் என்று அவர் கனவிலே சென்று இவர் ஆசிரியாக ஒரு குரல் கொடுத்து மறைந்து விட்டார். ஆக கூடிய விரைவில் அந்த மன்னனுக்கு இவள் மகளாக பிறந்தார். மகளாக பிறந்து உரிய பருவங்கள் அடைந்தும் அசுரர் குலத்துக்கு அசுர குல பெண்மணியாக இவர் உதிக்கின்றார். மிகவும் அழகு எழில் அந்த அந்த இளமை அந்த சிவபக்தனுக்கு பக்திக்கு உண்டான ஒரு அழகு நிலக்கணமாக இந்த பெண் திகழ்ந்தாள். அது சமயம் காட்டில் ஒரு சிவாலயம். அந்த சிவாலயத்தில் ராவணன் லங்கேஸ்வரன் அவர் வீணை மீட்டுவதில் சிறந்தவன். இசையால் சிவபெருமணியை மாய்க்கியவன். அவருடைய சாமகான இசை ஒலிக்கிறது. ஒரு வயதை அடைந்து விட்ட இந்த பெண் மாதிரி என்ற முற்பிறவில் பெயரெடுத்த அந்த பெண் அங்கு அந்த இசையை கேட்டு தன் தந்தையாரிடம் கூறுகின்றார். அப்பா, அங்கே தூரத்தில் ஒரு இசை வருகிறது, அந்த திசையை நோக்கி செல்லுங்கள். யார் அந்த இசையை வாசித்தவர் காணலாம், அவரையே நான் திருமணம் செய்து கொண்டு வாழ விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அப்போது ஆளை பார்க்காமலேயே ஒரு காதல், காணாமலே ஒரு காதல், அவர்தான் என் மணாளன் என்று இந்த பெண்மணி முடிவு செய்து விட்டார். இப்படி இருக்கின்ற தருணத்தில் இவளுக்கு இந்த தருணத்தில் அவரை எப்படி முடிக்க வேண்டும் என்று அந்த மாரீசன் என்பவன், மாயன் என்ற அரசன், அரக்கர்களின் அரசன், அந்த இசை வந்த திசையை நோக்கி பயணமாகி ஒரு சிவன் ஆலயத்தில் இவர் வீணை வாசித்து கொண்டிருப்பதை கண்டவுடன் மெய் சிலிர்த்து விட்டான். அவ்வளவு அழகான ஆண் மகன், சிறந்த சிவபக்தன், இவன் யார் என்று அங்கே இருக்கும் ஒரு சிலரிடம் விசாரிக்கும் போது லங்கேஸ்வரன் என்று கூறிய போது மெய் சிலிர்த்து விட்டான். சாமி வாருங்கள், என்னுடைய அரண்மனை பக்கத்தில் தான் இருக்கிறது, சற்று இலைப்பாரி விட்டு போகலாம், வாருங்கள். சரி, வருகிறேன். அங்கே வருகிறார் லங்கேஸ்வரன். இவருடைய அரண்மனைக்கு வருகிறார். வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பு என்பதை போன்று அந்த இல்லத்தில் அரண்மனையில் நுழைந்தவுடன் இந்த அழகிய பெண் அசுர பெண்மணி இவரை பார்த்தார், ராவணனை பார்த்தார். பார்த்தவுடன் மகிழ்ச்சி பெருக்காள். இவர் நினைத்ததை விட அவர் ரொம்ப அழகாக இருக்கிறார். அது எண்ணி எண்ணி பரவசம் அடைந்த அந்த பெண்மணி அதே நேரத்தில் லங்கேஸ்வரனும் இந்த பெண்ணை பார்த்தவுடன் மனதை நிலையில்லாமல் அவள் பால் செலுத்தி விட்டான். அடைந்தால் இவள்தான் என் மனைவி என்ற முடிவுக்கும் வந்து விட்டார். மெல்ல மெல்ல, அரசே, உங்கள் மகளை நான் மணக்க விரும்புகிறேன் என்றவுடன் அதைத்தானே இவனும் எதிர்பார்த்தான். பார்த்தவுடன் காதல் இவருக்கு, காணாமலே காதல் அவளுக்கு. திருமணம் சிறப்பாக முடிந்தது. மந்தோரி என்பது மருவி மண்டோதரி என்று மருவி வந்தது. மந்தோரி என்பதற்கு அழகிய மெல்லிடையாள் என்று பெயர். இந்த மந்தோரியின் தகப்பன் அசுர அரக்கன், அவர்தான் பஞ்சபாண்டவர்களுக்கு அந்த காலத்தில், அந்த புராண காலங்கள் நடக்கும்போது பஞ்சபாண்டவர்களுக்கு மாய மாளிகை அமைத்து தந்தார். மாய மாளிகை எப்படி இருக்கும் என்றால், தரையில் நடந்து கொண்டே இருப்பார்கள், நீர் மாதிரி இருக்கும். அந்த நீர் தானே என்று கால் தண்ணீர் விட்டால் தண்ணீர் ஒன்றும் இருக்காது, பிரவாகமாக சரிசமமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாய மாளிகை. அந்த மாய மாளிகை அமைச்சருடைய மகள் தான் மண்டோதரி. இந்த மண்டோதரியை
இவர் திருமணம் செய்து கொண்டு இலங்கைக்கு வந்தவுடன் ஆக மாய மாளிகை அவருக்கே செய்து தந்தவர் தன்னுடைய மருமகனுக்கு ராவணனுக்கு எந்த மாதிரி அந்த இலங்கையை வடிவமைத்து தந்திருப்பார் என்பது அவரவர் கற்பனைக்கே. மாணிக்க வாசல், மரகத கதவு, தங்க ஊஞ்சல், வெள்ளி தோரணங்கள், இப்படி பல வகையில் அவர் சிறப்பு செய்து அந்த இலங்கையை செப்பனிட்டு வெகு சிறப்பாக, தன் மகள் வாழக்கூடிய இடம் அல்லவா, அதனால் வெகு சிறப்பாக அவர் செய்தார்கள். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த மண்டோதரி எப்படி இருந்தார்கள் என்றால், அழகுக்கு நிகர் அவர்தான். இது மாதிரி ஒரு பெண்ணை கொண்டு காதல் வரும் ஒரு நிலையில் அந்த அழகு பதுமையாக இருந்து வந்தார். இப்படி இருக்கின்ற காலத்தில் அவருக்கு 3 மகன்கள் பிறந்தார்கள். ராவணனுக்கும் மண்டோதரி என்ற அந்த அழகு பதுமைக்கும் 3 மகன்கள் பிறந்தார்கள். ஆக அந்த 3 மகன்களும் மிகவும் மிகவும் சிறப்பான நிலையில் இருந்து வந்தார்கள். அந்த 3 மகன்கள் மேகநாதன் இவன் பிறக்கும்பொழுது மேகம் இடித்து மின்னல் வந்தது. அதனால் மேகநாதன் என்ற பெயர் அவருக்கு. அட்சயகுமாரன், அட்டிகன் என்ற 3 மகன்கள் இவர்கள் பிறந்தார்கள். தன் மனைவியை மகிழ்விக்கும் பொருட்டு லங்கேஸ்வரன் என்ன செய்தார், ராவணன் என்ன செய்தார் என்றால், உலகம் தனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்லவா, மனைவியை மகிழ்விக்கும் பொருட்டு ரம்பா, மேனகா, ஊர்வசி இவர்கள் 3வரும் பணிப்பெண்களாக அந்த மண்டோதரிக்கு கை கால் பிடித்து விடுவது, வீட்டில் இருக்கின்ற வேலைகளை பணி செய்வது தான் ரம்பா, ஊர்வசி, மேனகைக்கு இட்ட கட்டளை. மேலும் அந்த நவகிரகங்களை அழைத்தார் லங்கேஸ்வரன். எங்கேயாவது நீங்கள் நகர்ந்தீங்க தொலைச்சி விடுவேன், எப்படி இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அதை சொல்லு, சூரியனை நீ சொல்லு, சந்திரா நீ சொல்லு, நாங்கள் எல்லோரும் லாப வீடான 11ஆம் வீட்டில் தான் நாங்கள் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் நீ சிறப்பாக இருப்பாய் என்று நவகிரகங்கள் கூறி விடுகிறார்கள். அப்படியே இருக்கணும், மார்னிங்கில் ஒழிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்ணார், சனி தான் அப்போ ஈஸ்வர பட்டம் கிடையாது, சனி என்ன பண்ணார், இடது காலை தூக்கி 12ஆம் வீட்டில் வச்சார். என்னமோ இடம் மாறினோடனே கொஞ்சம் அசைவு தெரியுதுன்னு அங்கேருந்து லங்கேஸ்வரன் வந்தார். பார்த்தா 12ஆம் வீட்டில் கால் மடுத்துறது, ஓங்கி ஒரு போடு போட்டார். சனிக்கு அந்த இடது கால் ஊனமாயிடுச்சு. அந்த ஊனமான இடது காலில் பிளவியிலிருந்து வந்தவர் தான் குளிகன் என்ற ஒரு மகன். ஆக உலகையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எல்லா கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து சிறப்பாக மண்டோதரியை நல்ல அமைதியாக பாதுகாத்து சிறப்பானபடி சிவபக்தன், இவளும் சிவபக்தை அவரும் சிவபக்தி, 2 பேரும் கருத்தொருமித்த தம்பதிகளாக சுக சௌகரியங்களை அனுபவித்து வந்தார்கள் என்று கூறி, ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு இத்துடன் என் உரைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.